அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 24/2/2024, அதாவது மாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, பௌர்ணமி திதி, மக நட்சத்திரம். ராகு காலம் காலை 9லிருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இன்றைக்கி போடக்கூடிய கலர் ப்ளூ அல்லது பிளாக். என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் நல்லது சொல்கிறீங்க, என்ன போடணும்னு. ஓகே, முதல்ல எதை போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு அதுதான் மெயின், நெகட்டிவ் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்று தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது பைனாப்பிள். சாப்பிடக்கூடாதது சிக்கனு, உளுந்து சம்மந்தப்பட்டது, உளுந்தை விட அந்த மாதிரிப்பட்டது தவிர்க்க. ஏன்னா அது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளத்தை உருவாக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த சந்திராஷ்டிரம் மகர ராசிக்காரர்களுக்கே உரித்தானது. இப்பொழுது 12 ராசிகளுக்கு முன்னான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு நல்ல பீரியட் தான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. மனசுக்கு பிடிச்சமானவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிடைக்கிது. செக் பண்ண போகும்போது வயிற்றில் குழந்தை வளர்றதுக்கு உண்டான ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி பணவரவு நல்லா வருது. பாடியை மெயின்டைன் பண்ணுறதில் ரொம்ப அக்கறை செலுத்திக்கிட்டீங்க. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து ரிஷபராசி. வாழ்க்கை துணையாக வரப்போகிறவரோட ஒரு சந்திப்பு, அவங்களோட சேர்ந்து சின்ன பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடியது, உன்னோட உட்பியோடன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அதே மாதிரி சொந்தத்துலேருந்து பெண்ணை எடுக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதிர்ஷ்டம் ஓரளவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொழில் மூலம் சிறு இடமாற்றம், வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறதாலும் சரி, சின்ன சேஞ்சஸ்ங்கிறது வருது உங்களுக்கு. பிறந்தவங்களோட ஹெல்ப் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது, தகப்பனாருக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது, மன நிறைவாக தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. வரவும் செலவும் ஈக்குவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் பிரச்சனை மனசை கொஞ்சம் உறுத்திக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு லீஸில் இருக்கிறவங்க வேறு இடம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆமாம், உடல்நலம் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு, சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஓகே, அடுத்து கடகராசி. வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செட்டில் ஆகிடுது, இந்த பொண்ணு இந்த மாதிரி அப்படிங்கிறது மாதிரி முடிவாகிடுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே இருந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் வர்றாங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த உங்கள் ரிலேஷன் உங்கள் மேலே கொஞ்சம் ஜெலஸ், பொறாமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட சொல்லி திஷ்டி சுற்றி போட சொல்லிக்கோங்க. அடுத்து சிம்மராசி. அதாவது ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கிறார், அது பெரிய பேர். உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் கிடைக்கிறது மிகப்பெரிய பேருன்னே சொல்லலாம். அதனால் அவர் பேச்சை கேட்கறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சேருது. ஆமாம், அதாவது எப்போதுமே உங்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு எப்போ அந்த வாக்குவாதம்ங்கிறது உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அந்த ராசினோட தியரி என்னென்னா, நமக்கு ஏற்றது இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஃபீலிங். அதனால் அவங்களுக்கு நீ எது சொன்னாலும் குறையாத்தான் தெரியுது, எது சொன்னாலும் அதை அகைன்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் கொஞ்சம் பொறுத்து போகணும், அதுதான் நல்லது. பொறுத்து போங்க, போய்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ இனிமையும் போய்க்கோங்க. அடுத்து கன்னியாராசி. அதாவது பூர்வீகமான இடத்துல அப்பா இடம், அம்மா இடம், தாத்தா இடம், அதில் வில்லங்கம் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஏதாவது பெரியவங்க செட்டில்மெண்ட்டுக்கு வாய்ப்பு வரும். செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதனால் இப்போ மன உளைச்சல் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணத்து இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாமுங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நடத்தி கூட காட்டுறீங்க, பணத்தை வச்சே காரியத்தை சாதிச்சுக்கிட்டு வாரீங்க. நல்லது. அடுத்து துளாராசி. அதாவது வீட்டை சார்ந்திருந்த, அதாவது சீர்திருத்தக்கூடிய
வேலையை ஆரம்பிக்கிறீங்க, வீடை மாடிஃபை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்கள் மனைவியோட நகையை கூட வாங்கி அடை வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மனைவி கூட என்னமோ மூடு நல்லா இருக்குது, அவங்க வந்து சப்போர்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டீ, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்மேனுக்கு நல்ல லாபம் வருது. ஆமாம், நீங்கள் என்னென்னா முகசூசைக்கு மயங்கிருந்தீங்க, அதாவது வந்து புகழ்ச்சிக்கு, நீ நல்லவப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கார அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடங்கட்டாக உடனே கொடுத்துருந்தீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி படிக்கிற வயதில் உள்ளவர்கள் வேறு மொழி அல்லது வேறு ஜோதிடம், அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேதம், இந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது கலைகளை ஒரு உபயோகப்படக்கூடியதை கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை வருது. ஆரம்பிச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். ஆமாம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு விசா கிசாலாம் கிடைச்சி நீங்கள் வர போகிறீங்க. குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாகிறது. அடுத்து தனுசு ராசி. பாகப்பிரிவினை நடக்காமல் இருந்தால், அதாவது நீங்கள் உங்கள் சகோதரர்கள் மத்தியில் டிவைடு, அதாவது வந்து பாகத்தை பிரிக்காமல் இருந்திருந்தால் அது இப்போ வந்து நடக்குது. அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட சுமூகமாக போகிறது மாதிரி தான் கணக்கில் வச்சுக்கணும். உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா, அந்த என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, என்ன வேலை பார்க்குறோமோ அதை அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. புதுமண தம்பதிகளுக்கு வாரிசு உருவாகும் வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. அடுத்து மகர ராசி. கூட பிறந்தவங்களால் நல்ல லாபம் கிடைக்குது. ஆமாம், பூமி, வீடு, இதனால் வரக்கூடிய வருமானம் வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துருது. ஆமாம், கடன் பிரச்சனை கூட பெரிய அளவில் இல்லை, எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி மாற்றம் கொஞ்சம் கோபமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் வேண்டாத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்துக்குங்க, எல்லாம் சரியாக போகும். அடுத்து கும்பராசி. வேறு வேலைக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது இப்போ கூட அது பலன் கொடுக்கலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல் தெரியுது, சற்று தாமதமாகிறது. ஆமாம், எதை பற்றி பேசினா கூட அது ரிவர்ட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பேசுகிறது உங்களுக்கே இதாக முடியுது. அப்போ பெஸ்ட்டு என்னென்னா பேச்சு கம்மி பண்ணிடுறது தான், வேறு வழியே இல்லை. காலி இடம் வந்து வாங்கி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை வந்து எப்படின்னா சுற்றி வேலி போட்டுருங்க, எப்படின்னா ஒரு செக்யூரிட்டிக்கு, அதனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துருக்கு, அதனால் அதை சுற்றி பந்தோபஸ்து பண்ணிக்கோங்க. ஆமாம், மனைவி அல்லது மனைவி வர்க்கத்தாரால், இப்போ மனைவி வர்க்கத்தால் மனைவி கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் அப்பா அம்மா, அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மூளையை மழுங்கடிக்கிறதுக்காக மூளையை டென்ஷனை கொடுக்காததான் வருது, அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ லீவ் இட். அடுத்து மீன ராசி. பணவரவு ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது, மனசு மாத்திரம் குழப்பமே இருந்திருக்கு. ஏற்கனவே வந்து மீன ராசினாலே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்டாக, நெகட்டிவ் தாட்ஸ், குழப்பமான மனசு தான். இப்போதைக்கு உண்டான கிரகப்படிப்படி இங்கே மனசு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. உடல்நிலையில் வந்து பாடியில் வந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒழுங்காக ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. ஆமாம், செலவை குறைச்சிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரிப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த வழியை பாருங்கள். அப்போ தான் கண்ணுக்கு தெரியாத அளவில் சேர்ந்துக்கிட்டுரும். நீங்கள் வந்து செலவை கம்மி பண்ணிவிட்டு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம்னா சேர்க்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரிப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்கள். இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்ங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த மனக்குழப்பத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு லைக் செய்யவும். அடுத்து ஜோதிட சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது ஒரு சின்ன நடந்த நிகழ்வு 1960s என்று நினைக்கிறேன், 68 69 இருக்கலாம். உறவுக்கு கைகெடுப்போம் என்று ஒரு சினிமா வந்தது. அதாவது கதை வசனம் விசு, டைரக்ஷன் வந்து ஒய்ஜி மகேந்திரன், டைரக்ஷன் மேற்பார்வை KS கோபாலகிருஷ்ணன், இயக்குனர் திலகம். அந்த படம் வந்து ஜெமினி கணேசன், சபுகார் ஜானகி, நாகேஷ் நடித்தது. பெரிய வெற்றி கிடையாது, ஆவரேஜ், பிளாக் அண்ட் ஒயிட் படம், சரியாக ஓடலன்னே வச்சுக்கலாமே.
அதே கதையை 20-25 வருஷம் கழித்து அதே விசு சம்சாரம் அது மின்சாரம்ங்கிற தலைப்பில் எடுத்தார். என்னாச்சு, படம் பயங்கர ஹிட்டு மட்டும் இல்லை, ஜனாதிபதி அவார்டே கிடைச்சிது. என்ன காரணம்? முதல்ல எடுக்கும்போது ஓடலை, இப்போ நல்லா ஓடுதுன்னா என்ன காரணம்? ஒரு சினிமாவுக்கு வெற்றிக்கு காரணம் என்னென்னா, அதில் வரக்கூடிய சம்பவமோ அல்லது நிகழ்ச்சிகளோ அதில் உள்ள ஹீரோவை தன்னாவே கற்பனை பண்ணி பார்த்துக்குவாங்க ரசிகர்கள். அப்போ தான் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அவங்க சொல்லும்போது அது பிடிச்சி போய் திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த படம் மாபெரும் வெற்றியை இது பண்ணும். அதனோட சிம்பிள் கதை என்னென்னா, அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பான் குடும்பத் தலைவன். மூத்த பையன் செலவு ஜாஸ்தியாகிருமா, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தான்னு வெளியே போயிருந்தான். அதனால் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. இதுதான் அதனோட தீம். அது என்னென்னா, 60களில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தவங்க 80 காலகட்டத்தில் எல்லாருமே தனியாக போனால் தான் நல்லதுங்கிற ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க இல்லையா. முக்கால்வாசி குடும்பத்தில் இது நடந்திருக்குது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை கொண்ட படம் அவ்வளோ பெரிய வெற்றியாச்சு. புரியுதுங்களா அதனோட லாஜிக்கு? அதாவது கல்யாணமான உடனே எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி குடித்தனம் போகிறது பொண்டாட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது செலவை மிச்சம் பிடிக்காமல் நினைக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நம்ம செலவு பண்ணோம்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போது இந்த ஜோதிடத்தில் இது எதுக்கு வருதுன்னு நீங்கள் கேட்க வேண்டாம். புதனுங்கிறது ரிலேஷன் சம்பந்தப்பட்ட கிரகம், அதாவது சுற்றத்தினர் சம்பந்தப்பட்ட பிளானட் புதன். இந்த புதன்கிற கிரகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருந்தால் வீக்காக தான் இருக்கும். அதே மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அது பலம் பெறும். அப்போம்னா அந்த காலத்திலேயே ஜோதிடம் சொன்ன ரிஷிகளும் முனிவர்களும் என்ன சொல்கிறாங்க, உனக்கு சேர்ந்து இருந்தால் தாட்டா மதிப்பு, தனியாக இருந்தால் நீ வீக் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 80s 90s உள்ள கிட்ஸுகளே, நீங்கள் இதை உணர வேண்டும். உணர்ந்து நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த புதன்கிற கிரகம் நான் ஏற்கனவே நேற்று முன்னாலெல்லாம் சொல்லியிருக்கேன். புதன்கிறது விதைக்காது விளையும் கழனி மாதிரி மிகப்பெரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம். அதை கூட ஜாயிண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி. நாளை சந்திப்போம்.